பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்திற்குள்ளாக உங்களை வரவேற்கிறோம். ஐ எம் ரெவரண்ட் சார் ஏப்ரஹாம். இந்த நாளுக்குரிய ஜெப குறிப்போடு நாம் ஜெபிப்போமாக. முக்கியமாக இந்த நாளில முக்கியமா வீட்டில் நிறைய குப்பைகள் இருக்கும். குப்பைகள் இந்த சென்ஸ் வீட்டுக்குள்ள நிறைய சண்டைகள் இருக்கலாம், கோபம், அப்புறம் வியாதிகள், கஷ்டங்கள், இதெல்லாமே இந்த குப்பை எல்லாம் ஓரளவுக்கு எப்படியோ சம்பவம் இதெல்லாம் நம்ம தாண்டி வந்துருவோம்னு நினைச்சுக்கோங்க. இதுக்கும் மீறி பயங்கரமான குப்பைகள் இருக்குது வீட்டுல. அததான் நம்ம இன்னைக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம ஜெபிக்க போகிறோம். அது அந்த அந்த மாதிரி காரியங்கள் என்னன்னாக்கா, நம்மளை துரத்திக்கிட்டே வர குப்பைகள் இதெல்லாம். அதாவது குடி, கஞ்சா, கூலிப், இப்படி நிறைய போதைப் பொருட்கள், சிகரெட்டு, இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள், இதெல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்கும். இதனால பாதிக்கப்படுற குடும்பங்கள் நிறைய இருக்கிறாங்க இதுக்குள்ளவே. சிலர் சொல்லுவாங்க, அதாவது இதெல்லாம் விடவே முடியாது. இதெல்லாம் அதாவது நம்ம பிடிச்சு செய்யறோமா பிடிக்காம செய்யறோமா ஒண்ணு. இதெல்லாம் விடவே முடியாதுன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துருவாங்க. எஸ்கியூஸ் சொல்லுவாங்க. நிறைய காரியங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா எஸ்கியூஸ் சொல்லுவாங்க. எங்க குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்குது, பண கஷ்டம், வேலையில கஷ்டம், அதெல்லாம் இருக்கிறதுனால நான் குடிக்கிறேன் அப்படின்வாங்க. நான் அதனால கஞ்சா எடுக்கிறேன். இப்போ ரொம்ப காமன் ஆயிடுது பெண்கள் மத்தியிலும். முக்கியமா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ், காலேஜ்ல படிக்கிற பிள்ளைங்க, இவங்க மத்தியிலலாம் இந்த பழக்கங்கள் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே வருது. ஸோ ஒரு வீட்டுக்குள்ள இந்த பழக்கங்கள் இருக்கும்னாக்கா எப்படி இருக்கும்? அந்த வீடு நரகமா இருக்கும், பயங்கர நரகமா இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள ஒருவேளை அவங்க சர்ச்சுக்கு போகலாம், அவங்க ஆண்டவரை தேடலாம், பைபிள் வாசிக்கலாம், பாட்டு படிக்கலாம், எல்லாமே செய்யலாம். ஆனா இப்படிப்பட்ட குப்பைகள் வீட்டுல இருக்கும்போது நிறைய பெண்கள் இதனால கஷ்டப்படுகிறாங்க. எபேசியர் 5வது அதிகாரம் 18வது வசனத்தை சொல்லுகிறது, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபானம். சோ மதுபானம் என்பது துன்மார்க்கத்துக்கு ஏதுவானது. வேதமே கிளியரா சொல்லுது, துன்மார்க்கத்துக்கு ஏதுவானது. மதுபானம் குடிக்கிறவங்க ரொம்ப கெட்டவங்க, மோசமானவங்க அப்படிலாம் இல்ல. அவங்களுக்கு அது ஒரு பழக்கமா மாறிடுச்சு. இது ஒரு ஹேபிட் அவங்களுக்கு. இந்த ஹேபிட்டை, இந்த பழக்கத்தை அவங்க எப்படி எடுத்து போடுவாங்க அதுதான். சோ சிலர் சொல்லுவாங்க, சிலர் ரெகுலர் ட்ரிங்கர்ஸ், தினமும் குடிக்கிறவர்கள் இருக்கிறாங்க. சிலர் சோஷியல் ட்ரிங்கிங்வாங்க. ரொம்ப ரொம்ப டீசெண்டா சோஷியல் ட்ரிங்கிங். எப்பயாச்சும் நான் ஒரு நாள் நாகரிகமா எப்பயாச்சும் ஒரு நாள் தான் நான் குடிப்பேன். சோஷியல் ட்ரிங்கிங்கும் டெய்லி ட்ரிங்கிங்கும் ஒண்ணுதான், எல்லாமே ஒண்ணுதான். குடிதான். சின்ன பொய், பெரிய பொய், பொய் தான். சின்ன திருடு, பெரிய திருடு, திருடுதான். சோ இது எல்லாமே இருக்கும்போது, இப்படிப்பட்ட காரியங்கள் வீட்டுக்குள்ள இருக்கும்போது எப்படி இருக்கும்? எப்படி நம்ம முன்னேறி வர முடியும்? நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லுது, மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல. மதுபானம் உங்களை அப்படியே அப்படியே அடக்கி போட்டுரும். எல்லா நல்ல குணத்தையும் அடக்கி போட்டுரும். போட்டுட்டு அதனாலே மயங்குகிறவன் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்லன்னு வேதம் சொல்லுகிறது. அவங்களுக்கு எல்லாம் நிறைய ஞானம் இருக்கும். குடி குடியை கெடுக்கும்னு சொல்லுவாங்க. சோ இந்த குடி, கஞ்சா, கூலிப்பு, இப்படிப்பட்ட போதைப் பொருட்கள், சிகரெட்டு, இதெல்லாம் எப்படி ஒரு வீட்டை விட்டு இந்த குப்பைகள் போகும்? சில வீட்டுல இதெல்லாம் இருக்காது. ஆனா கெட்ட வார்த்தை பயங்கரமா இருக்கும். அப்பா கெட்ட வார்த்தை பேசுவாரு பாருங்க, அப்படி பேசுவாரு. அம்மா ஒரு கெட்ட வார்த்தை பேசுவாங்க பாருங்க, அப்படி பேசுவாங்க. கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். இதெல்லாம் உங்க பிள்ளைங்க பேசினா எப்படி இருக்கும்? உங்க பிள்ளைங்களும் உங்களை கெட்ட வார்த்தையில திட்டுனா எப்படி இருக்கும்? உங்க பிள்ளைங்க கெட்ட வார்த்தையில போயிட்டு வெளியில பேசுறாங்க, அந்த பிள்ளைங்களை என்ன மதிப்பாங்க மற்றவங்க? சமுதாயம் அவங்களை என்ன மதிக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா? இது எல்லாமே அடங்கி இருக்கிறது தான் ஒரு குடும்பம். இதெல்லாம் இந்த 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 காரியங்கள்லாம் ஒரு குடும்பத்துல அடங்கி இருக்கும்போது, அந்த குடும்பம் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? கொஞ்சம் நம்ப இத கண்டிப்பாகவே நீங்கள் யோசிக்க வேண்டும். அதாவது நான் நான் கொஞ்சம் சந்தோஷத்துக்காக குடிக்கிறேன், வீட்டு வேலைக்காக, அந்த மாதிரி எக்ஸ்கியூஸ்லாம் சொல்லாதீங்க. என் ஒய்ஃபால நான் குடிக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளால நான் குடிக்கிறேன், அந்த மாதிரி எக்ஸ்கியூஸே சொல்ல வேண்டாம். குடி குடி உங்களுக்குள்ள வந்துட்டாலே அந்த குடும்பமே கெட்டு போகுது. ஒரு ஒரு மனுஷன் குடிச்சுக்கிட்டு வீட்டுல வரும்போது, அந்த கஞ்சாலாம் எடுத்துக்கிட்டு வரும்போது எப்படி இருக்கும்? அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிட்டு வரும்போது, அது இப்படி எதிர்பார்த்துட்டு வரல. நான் நல்ல குடும்பம் நடத்தணும், நான் நல்ல பிள்ளைகள பெத்துக்கணும், நான் பிள்ளைகளோட நல்ல குடும்பமா வாழணும், நல்லா படிக்க வைக்கணும், சமுதாயத்துல அவங்களையும்
உயர்த்தி காட்டணும். இப்படிலாம் ஒரு எண்ணத்துல தான் அவங்க வராங்க கல்யாணம் பண்ணிட்டு. ஆனா இந்த ஷாக்க பார்த்தோனே அவங்களுக்கு எப்படி இருக்கும்? "ஐயோ! என் வீட்டுக்காரர் குடிக்கிறாராம், என் வீட்டுக்காரர் குடிக்கிறாராம்" அப்படின்னு எதிர்க்கும்போது, அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு அது ரொம்ப கண்டிப்பா கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அ அந்த அந்த வீடுகளில நிம்மதியே இருக்காது. ஸோ, இன்னொரு காரியம் சிலர நான் கேட்டுருக்கிறேன். எப்படி கேட்டுருப்பேன்னாக்கா, சிலர்லாம் நெறைய குடியிலருந்து அவங்க வெளிய வந்திருக்கிறாங்க. அ ஆனா அவங்கள்ட்ட நான் கேட்பேன். அவங்க அவங்க குடிய விடுறதுக்கு முன்னாடி நெறைய பேர்ட்ட நாங்க கேட்டுருக்கிறோம். எப்படி கேட்பேன்னாக்கா, "உங்க பிள்ளைங்க குடிச்சா எப்படி இருக்கும்? உங்களுக்கு எப்படிப்பட்ட மருமகன் வரணும்னு ஆசைப்படுறீங்க? நல்லவனா வரணும். ஆண்டவர அறிஞ்சவனா வரணும்." அப்புறம் சொல்லுவாங்க, அவங்க அவர நல்லா எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது. அப்பா குடிக்கிறாருன்னா, என் மருமகன் குடிக்க மாட்டான். என் மகன் குடிக்க மாட்டான். ஒரு குடிக்கார மருமகன் உங்க வீட்டுக்கு வரான்னா எப்படி இருக்கும்? நீங்க கெட்ட வார்த்தை பேசுறீங்கன்னாக்கா, கெட்ட வார்த்தை பேசுற மருமகன் வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. ஏன்னா எல்லா இடத்துலயும் நம்ம நெனச்சுட்டு இருக்கிறோம், நம்ப தான் குடிக்கிறோம். நம்ப தானே எல்லாமே ஒழுங்கா நடக்கும். இல்ல. ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. சோ உங்க மருமகன் ஒரு குடிகாரனா ஆகிட்டா, உங்க மகளுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? உங்க உங்களுடைய மகன் குடிக்கிறானாக்கா, அவனுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? தயவுசெய்து யோசித்து பாருங்க. நல்லா யோசித்து பாருங்க. அ இதுல உண்மையாகவே சொல்றேன். அவங்க குடிக்கிறதுனால, அவங்க குடும்பம் மட்டும் கெட்டு போகல. அவங்க உடல் உறுப்புகளும் கெட்டு போகுது. அவங்க பாவத்தின் சம்பளம் மரணம். மரணத்த நோக்கி சீக்கிரமா சாகறதுக்காக ஓடுறாங்க. சீக்கிரமா அந்த மரணங்கள் அவங்கள சந்திக்கும். ஏன்னா, எல்லா உடல் உறுப்புகளும் கெட்டு போகும். குடி ஒரு பயங்கரமான படுகுழி. ஒரு ஆழமான ஒரு படுகுழி. அது நம்மள கொண்டு போய் தள்ளிடும். குடும்பம் அதுல வேஸ்ட் ஆகுது. மனைவி, பிள்ளைகள் அவங்களுடைய வாழ்க்கை வேஸ்ட் ஆகுது. அவங்க படிப்பு போகுது. அவங்க படிக்க முடியாம கஷ்டப்படுறாங்க. வீட்டுக்கு வராங்க, படிக்கணும்னு தோணும். குடிக்கார அப்பாவ பார்த்த உடனே அவங்களுக்கு மனசுல என்ன தோணும்? ச்சே! நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம்? அவங்க வீட்லலாம் குடிக்கலையே! அவங்கலாம் நல்லா இருக்கிறாங்களே! அவங்க அப்பா குடிக்கலையே! என் கிளாஸ்மேட்டுடைய அப்பாலாம் குடிக்கலையே! ஏன் எங்க அப்பா குடிக்கிறாரு? அப்படின்னு யோசிப்பாங்க. கொஞ்சம் யோசிங்க. தயவுசெய்து இந்த செய்திய கேளுங்க. யாருக்கு இந்த பழக்கம் இருந்தாலும், இந்த குடிப்பழக்கம் இருக்குதோ, போதைப் பொருட்கள் இருக்குதோ, சிகரெட் இருக்குதோ, கொஞ்சம் கேளுங்க. இந்த இந்த செய்திய கொஞ்சம் தயவு செய்து கேளுங்க. கொஞ்சம் உங்க பிள்ளைகளுக்காக, உங்க மனைவிக்காக நீங்க யோசிங்க. இதை எப்படி நம்ம மேற்கொள்ளலாம்? நம்ம என்ன பண்ணலாம்? ஆண்டவரே, இதுலருந்து நம்ம எப்படி வெளிய வரணும்? வெளிய வரணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, முடிவு தான். உங்களால முடியும். நீங்க எத்தனையோ குடிக்காரங்க மாறி இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடிக்காரர், பயங்கரமா குடிப்பாரு. அவர் எப்படி குடிப்பாருனாக்கா, அவருக்கு பணம் இருக்காது குடிக்கிறதுக்கு. ஆனா, டெய்லி அந்த கடையில போய் அவர் உட்கார்ந்துரணும். மதுபான கடையில, டாஸ்மாக் கடையில உட்கார்ந்துரணும். அங்க போய் உட்கார்ந்துட்டு என்ன பண்ணுவாரு, காசு இருக்காது குடிக்க. அந்த குடிச்சிட்டு பாட்டில்லாம் தூக்கி போடுறாங்கல்ல, அந்த பாட்டில இந்த பிளாஸ்டிக் கிளாஸ் எடுத்து, இந்த சொட்டு சொட்டா வரும் பார்த்தீங்களா? அந்த சொட்டு சொட்டா எடுத்து, அது எல்லா பாட்டிலையும் எடுத்து, 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 அதுல அந்த சொட்டு சொட்டா வரதெல்லாம், அது ஒரு 1/4 கிளாஸ் ஆகுற வரைக்கும், அத வச்சு குடிப்பாராம். இன்னைக்கு அவர் ஆண்டவர்ட்ட அவர் திருந்திட்டு ஆண்டவர்ட்ட இன்னைக்கு அழகா ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டாரு. எத்தனையோ வருஷங்கள் குடிச்சவரு. இன்னைக்கு சூப்பரா ஆயிட்டாரு. நீங்களும் மாறலாமே! யோசிக்கலாமே! கொஞ்சம் அந்த பெண்களுக்காக உண்மையாகவே நான் பேசுகிறேன். ஒவ்வொரு பெண்ணுமே சோர்ந்து போகாதீங்க இந்த இடத்துல. ஐயோ! என் பிள்ளை குடிக்கிறானே! என் 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 குடிக்காரன் ஆயிட்டானே! என் மகன் குடிக்கிறானே! என்னுடைய பிள்ளைங்க இப்படி ஆயிட்டாங்களே! சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு நல்ல ஒரு ஆயுதம் இருக்குது. முழங்கால். முழங்கால்ல தங்களுடைய வீட்டுக்காரரையும், பிள்ளைகளையும் ஜெயித்த அம்மாமார்கள் நெறைய பேர் இருக்கிறாங்க. பெண்கள் நெறைய பேர் இருக்கிறாங்க. நெறைய சாட்சிகள நம்ம கேட்டுருக்கிறோம். தயவுசெய்து சொல்றேன். ஒவ்வொரு பெண்களும் நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஒருவேள குடிச்சு விட்டு அவங்க சாகுறாங்களோ இல்லையோ, உங்களுக்கு தோணும். எங்கனா போய் தற்கொலை பண்ணிக்கலாம். எங்கனா போய் சாகலாம். நான் ஏன் உயிரோடு இருக்கணும்? இன்னொரு இன்னொரு சைட் பார்ப்பீங்க. ஐயோ! இந்த பிள்ளைகள விட்டுட்டு நான் எப்படி போறது? இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? அப்படின்னு யோசிப்பீங்க. நான் சொல்றேன், தயவுசெய்து கவலைப்படாதீங்க. முழங்கால்ல நீங்க உறுதியா நின்னீங்கனாக்கா, உங்க பிள்ளைகளையும், உங்களுடைய வீட்டுக்காரையும் நீங்க மாத்த முடியும் என்பது கண்டிப்பா அது நிச்சயம். கெட்ட வார்த்தை பேசுற அப்பாமார்களோ, அம்மாமார்களோ, தயவு செய்து அத நிறுத்துங்க. வீட்டுக்குள்ள நிறுத்துங்க. கெட்ட வார்த்தை பேசாதீங்க. எதுக்கு கெட்ட வார்த்தை? அதே கெட்ட வார்த்தை பேசிட்டு பைபிள தூக்கிட்டு நீங்க சர்ச்சுக்கு போறீங்க. சர்ச்சுக்கு போ போயிட்டு அங்க போய் பாட்டு பாடுறீங்க. கெட்ட வார்த்தையிலே ஜெபிக்கிறீங்க. கெட்ட வார்த்தையிலே அந்நிய பாஷை பேசுறாங்க. கெட்ட வார்த்தையில என்னென்ன செய்றாங்க. ஆண்டவர் அத விரும்பல. கொஞ்சம் கூட விரும்பல ஆண்டவரு.
கெட்ட வார்த்தை பேசுற ஆட்களா நீங்க? இம்மீடியட்டா நிறுத்துங்க. அந்த கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வர வேண்டாம் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். சோ கெட்ட வார்த்தை, இந்த குடி, சிகரெட்டு, போதைப் பொருட்களு, இது எல்லாமே வீட்டுக்குள்ள சமாதானத்த கொண்டு வரவே வராது. கொண்டு வராது. யாரா இருந்தாலும். முக்கியமா இன்னைக்கு அது ஒரு 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 என்ன சொல்றது? ஒரு சோஷியல் லைஃப்ல பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் ஆயிடுச்சு. உங்க மை ஹஸ்பண்ட் ட்ரிங்க்ஸ். ஓ! ஹி லைக்ஸ் அப்டின்னுவாங்க. நோ, நோ, நோ. அப்படி கிடையாது. ஹஸ்பண்ட் குடிக்கிறார்ன்னா ஒரு பெரிய பெருமை. ஹஸ்பண்ட் அன்னைக்கு குடிச்சிட்டு வந்துட்டான்னா, சில மனைவிமார்கள் நல்ல கறி செஞ்சு குடுப்பாங்க. நல்லா காரச்சாரமா செஞ்சு குடுப்பாங்க. செய்யாதீங்க. உங்க ஹஸ்பண்ட நீங்க சீக்கிரமா மரணத்துக்குள்ளாக தள்றீங்கன்ற அர்த்தம். செய்யாதீங்க. ஏன்னா, ஒருவேள இல்ல, இல்ல அவரு அடிப்பாரு என்ன. அவரு என்ன ஏதாவது பண்ணிடுவாரு. அதனால தான் எனக்கு பயம். கறி செஞ்சு தர சொல்லுவாரு. கறி பெரட்டி தர சொல்லுவாரு. செய்யாதீங்க. அப்படிலாம் இருந்தா, நீங்க என்னைக்குமே உங்களுடைய உங்களுடைய ஜெபத்துல ஜெயிக்கவே முடியாது. உங்க பிள்ளைகளும் குடிக்க ஆரம்பிப்பாங்க. உங்க பிள்ளைகள் குடிக்க ஆரம்பிப்பது, அவங்களுக்கு நீங்க கறி செஞ்சு தருவீங்களா? அவங்களுக்கு காரச்சாரமா செஞ்சு தருவீங்களா? வீட்டுக்காருக்கு செஞ்சு குடுத்துட்டீங்க. அவங்களுக்கும் செஞ்சு தருவீங்களா? அம்மா எனக்கு கறி செஞ்சு வை, நான் இன்னைக்கு சாயங்காலம் குடிக்க போறேன்னு சொல்லிட்டு வந்தா, நீங்க அத செய்வீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தயவுசெய்து நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நல்ல அம்மாவா இருக்கிறோம்னாக்கா, ஒரு நல்ல அப்பாவா இருக்கிறோம்னாக்கா, இதெல்லாம் விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு, ஒரு நல்ல குடும்பத்த கட்டுங்க. ஒரு நல்ல குடும்பம் வேணும். நாளைக்கு வந்து உங்க பொண்ண பார்க்க வரும்போது சொல்லுவாங்க, "அவங்க அப்பா குடிகாரன் போல" அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க உங்க பையன பார்க்க வரும்போது, உங்க பையன கேட்கும்போது சொல்லுவாங்க, "அவங்க அப்பா பயங்கரமா குடிப்பார் போல. பயங்கர கெட்ட வார்த்தை பேசுறாரு எதுக்கெடுத்தாலும்" அப்படின்னு பேர் வாங்காதீங்க. அதனால அவங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நாசமா போக்கூடாது. கொஞ்சம் யோசிக்கலாமே! அதாவது பைபிள்ல பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 23வது அதிகாரத்துல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்குது. நீதிமொழிகள் 23வது அதிகாரத்துல, மதுபான பழக்கம் உடையவர்கள் எப்படி இருப்பார்கள்? 23வது அதிகாரத்துல பார்த்தீங்கன்னாக்கா, அந்த 23லருந்து அ 23வது அதிகாரம் 29லருந்து 35 வரைக்கும் தயவுசெய்து நீங்க வீட்ல வாசிங்க. ஆனா அதுல ஒரு சில வசனங்கள் 23ல அதிகாரம் 31வது வசனத்துல, மதுபானம் இரத்த வருணமாய் இருந்து பாத்திரத்தி பளபளப்பாய் தோன்றும்போது நீ அதை பாராதே. அது மெதுவாய் இறங்கும். முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும். விரியனை போல தீண்டும். எவ்வளவு தெளிவா இருக்குது பாருங்க மதுபானத்தை பத்தி பைபிள்ல. சோ பார்க்கிறதுக்கு பளபளப்பா இருக்கும். அப்படியே சந்தோஷமா இருக்கும். வாழ்க்கையே அதுதான் நினைக்கும் உங்களுக்கு மதுபானம் தான். இல்ல. கொஞ்சம் யோசிங்க. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கைய யோசிங்க. உங்க உங்க மனைவியுடைய வாழ்க்கைய யோசிங்க. உங்கள நம்பி வந்தவங்க அவங்க. உங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு. வீட்ல பணம் பத்தல. சாப்பாடுக்கு பணம் பத்தல. பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட பணம் பத்தல. அந்த பணத்தெல்லாம் கொண்டு போய் நீங்க மதுபான கடையில குடுக்குறீங்க. தயவு செய்து எச்சரிக்கையா இருங்க. அ காலேஜ் கேர்ல்ஸா இருக்கட்டும், காலேஜ் பாய்ஸா இருக்கட்டும், இந்த வயசுலயே நீங்க குடிக்கிறதுக்கு இறங்காதீங்க. எங்க அப்பா குடிக்கிறாரு, அதனால நான் குடிக்கிறேன். அப்படி சொல்லாதீங்க தயவு செய்து. அது ஒரு பயங்கரமான ஒரு வியாதி. தயவு செய்து அந்த 23வது அதிகாரத்த நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாரி அ ஒரு வாழ்க்கை தான் நமக்கு குடுக்கப்பட்டிருக்குது. அந்த ஒரு வாழ்க்கைய நீங்க யோசிங்க. எப்படி நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும்ன்ட்டு. சந்தோஷமா இருக்கணுமா? ஆண்டவர்கிட்ட வந்தா சந்தோஷமா இருக்கும். இல்லனாக்கா வேதம் சொல்லுது ரோமர் 6:23ல பாவத்தின் சம்பளம் மரணம். வேண்டாம். நல்ல நல்ல நம்மளால மாற முடியும். உற்சாகமா இருங்க. உற்சாகப்படுத்துங்க தயவு செய்து. இனி குடிக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு முடிவெடுங்க. நீங்க முடிவெடுத்தீங்கன்னா எல்லாமே மாறும். ஒரு கதையும் மாறும். ஸோ இது இது எல்லாமே ஒருவேள சிலர் சொல்லுவாங்க, "வாங்க அங்க போயிட்டு மந்திரம் செய்யலாம் நீங்க குடிக்காம இருக்கிறதுக்கு." அவங்க கயிறு கட்டிக்க சொல்லுவாங்க. ஒரு தகடு தருவாங்க, எலுமிச்சம்பழம் தருவாங்க. இத கொண்டு போய் வீட்ல வச்சுக்கங்கன்னு சொல்லுவாங்க. மந்திரம், தகடு, எந்த கயிறும் குடிய நிறுத்த முடியாது. இயேசு கிறிஸ்துவால தான் முடியும். இயேசு கிறிஸ்து மட்டும் தான் நீங்க அவர்கிட்ட வந்தீங்கன்னாக்கா, அவரால முடியாத காரியம் ஒண்ணுமே இல்ல. குடிக்கிற யாரா இருந்தாலும், தயவு செய்து போதைப் பொருட்களை எடுக்கிற யாரா இருந்தாலும், இந்த பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறீங்கன்னா, தயவு செய்து அத நிறுத்துங்க. உங்க குடும்பத்துக்காக. ஏன்னா, இதுல அழிந்து போற குடும்பங்கள் நெறைய இருக்கிறாங்க. நெறைய இருக்கிறாங்க. குடும்பமே நரகமா மாறிக்கொண்டிருக்கிறது. கொஞ்சம் மாத்திக்க யோசிங்க. பெண்கள் எல்லாரும் தயவு செய்து ஜெபிக்க ஆரம்பிங்க. முழங்கால்ல நில்லுங்க. நீங்களும் வாழ்க்கை போயிடுச்சுன்னா, இதுக்கப்புறம் என்ன? ஒண்ணும் இல்ல. அவன் குடிகாரனா மாறிட்டான். நான் என்ன? நான் அப்படியே சுத்தின்னு வரேன். அப்படியே போயிட்டு வரேன். அப்படி எடுக்காதீங்க. முழங்கால் போடுங்க. ஜெபிங்க. ஆண்டவர் மாத்த வல்லவரா இருக்கிறார். உங்க கணவருடைய சாபம் உங்க பிள்ளைகள் மேல வரக்கூடாது. இதுதான் இன்னைக்கு சவாலே. ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த நேரத்துல இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மதுபானம் ஒரு பாம்பை போல தீண்டும். கடைசியில அது மரணத்தை உண்டாக்கும் என்பத எவ்வளவு அழகா வேதம் சொல்லுகிறதப்பா.
இயேசு சுவாமி, எந்தெந்த வீட்டிலலாம் குடி இருக்குதோ, கஞ்சா இருக்குதோ, ஆண்டவரே எந்தெந்த வீட்லலாம் கெட்ட வார்த்தை இருக்குதோ, சிகரெட் இருக்குதோ, இப்படி எல்லாம் ஆண்டவரே மரணத்துக்கு ஏதுவான எந்தெந்த பொருட்கள் இருக்குதோ, அந்த வீடுகளிலே இயேசு சமாதானத்தை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. இயேசு சுவாமி இறங்குங்க. முக்கியமா பெண்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சோர்ந்து போய் இருக்கிறாங்கனாக்கா, என் குடிக்க நான் யார்ட்ட போய் சொல்றது? எனக்கு வெட்கமா இருக்குதே. நான் யார்ட்ட போய் சொல்லுவேன்? இத சொல்லிட்டு அவங்க வெட்கப்படுறாங்கனாக்கா, ஆண்டவரே அவங்களுக்கு நீங்க கூட இருந்து ஆறுதலா இருந்து அவங்க நல்லா ஜெபிக்க உதவி செய்யுங்க இயேசு சுவாமி. ஜெபத்தால ஒரு குடிகாரன ஒரு குடிய ஆண்டவரே வீட்டினுடைய சந்தோஷத்த, சமாதானத்த கொண்டு வர முடியும் என்பத ஆண்டவரே அவங்க புரிந்து கொள்ளட்டும் ஐயா. இந்த ஜெபம் யாராவது ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. ஒரு மாற்றத்தை உண்டாகட்டும் ஆண்டவரே. நாங்க ஜெபிக்கிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தத்துல விடுதலை உண்டு அப்பா. அந்த குடி பழக்கத்தையும் ஆண்டவரே எல்லா கெட்ட பழக்கங்களையும் விடுவதற்கு கர்த்தர் ஆண்டவரே உதவி செய்ய விடுமான்னு ஜெபிக்கிறேன் ஐயா. நீங்க போங்க இயேசு சுவாமி. நீங்க போங்கப்பா. அவங்க வீடுகளில நீங்க போங்க ஆண்டவரே. கண்ணீரோடு, கவலையோடு இருக்கிற ஒருத்தருக்கும் நீங்க போய் ஆண்டவரே அவங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசு சுவாமி. அவங்க உம்மை தேடி வரட்டும் ஆண்டவரே. கர்த்தர் ஒரு விடுதலை குடுங்க. ஆண்டவரே ஒருத்தருடைய ஜெபத்தையும், அங்கலாய்ப்பையும், கண்ணீரையும், கவலையும் ஏற்றுக்கொள்ளுங்கப்பா இந்த நேரத்துல. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒருத்தருக்கும் ஆண்டவரே ஒரு விடுதலை குடுங்க இயேசு சுவாமி. நல்ல சாட்சிகள் எதிர்பார்க்கிறோம்ப்பா. உங்களால மட்டும் தான் முடியும். இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். கண்டிப்பா இந்த செய்தி அநேக குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சோர்ந்து போகாதீங்க. இந்த செய்தியை கேளுங்க. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களுக்கு எழுதுங்க. முக்கியமாக அடுத்த வாரத்துல திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஆன்லைன்ல சாயங்காலத்துல 7:30 மணிலிருந்து 8:30 மணி வரைக்கும் முழங்கால் யுத்த ஜெபம் நடைபெறும். நீங்கள் அனைவருமே நாங்க ஆன்லைன்ல போடும்போது, இந்த ஜெபிக்கலாம் வாங்க என்ற ஆன்லைன்ல போடும்போது நீங்க கலந்து கொள்ளுங்க. உங்களுடைய ஜெப குறிப்புகள நீங்கள் எங்களுக்கு தரும்போது, நாங்க அதுக்காக கண்டிப்பா 1 வாரம் ஆலயத்துல இருந்து நாங்க ஜெபிப்போம். 7:30 மணிலிருந்து சாயங்காலம் 8:30 மணி வரைக்கும் 1 மணி நேரம் நடைபெறும். யாரெல்லாம் இதுல கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீங்களோ, நீங்க எல்லாருமே நீங்க கலந்து கொள்ளுமாறு உங்களை அழைக்கிறோம். தேங்க் யூ சோ மச். காட் பிளஸ் யூ.